தங்கைகளா தம்பிகளா 15 வருஷம் ஆயிடுச்சு விதையை. இந்த வருஷம் ஏன் இந்த விழா இவ்வளோ தூரம் ஒரு பிரம்மாண்டமான விழாவா ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் கமல் சார், வெற்றிமாறன் போன்ற பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு இப்படி ஒரு விழா நடத்துவதற்கான நோக்கம் என்னவா இருந்தது? பிளான் பண்ணி டார்கெட் பண்ணி இதை அடிப்போம் அப்படின்லாம் நினைக்கல. இது எங்களோட விழாவாக ஆரம்பிச்சு இப்போ விஜய் டிவி வந்து நாங்கள் இதை கேப்சர் பண்ணுறோம், இப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சாய்ராம் வந்து நான் இடம் கொடுக்குறேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் சாய் பிரகாஷ். இப்படி ஒருத்தருமே அகரம் வந்து ஊர் கூடி இழுக்கிற தேடர் தான் என்றைக்குமே. ஒருத்தரும் ஆடாய் அது இந்த இடத்துக்கு அழகாக மாறுச்சு. அவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள், இந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து நீங்கள் திரும்ப வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், வாலண்டியர்ஸ் ஆயிருங்க நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். பயம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இதிலிருந்து படிச்சுட்டு போகிற பிள்ளைங்க என்ன ஆக போகிறாங்க நமக்கு தெரியாது. ஸோ 2010 160 பேரோட ஆரம்பித்தோம். 2014 தான் இந்த 160 பிள்ளைங்களும் பாஸ் அவுட் ஆகுறாங்க. அவங்க பாஸ் அவுட் ஆகி அவங்க இந்த விஷயங்களை கையில் எடுக்க ஆரம்பிச்சது தான் அகரமோட நம்பிக்கையாக மாறிச்சு. இன்ஃபேக்ட் இன்றைக்கி நான் உட்காந்து உங்களோட பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கி அகரம் நடத்துறது முழுக்க அகரமில் படித்து முடிச்ச மாணவர்கள் தான். உங்களை மாதிரியே கஷ்டப்படுற மாணவர்கள் மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அகரமில் நீங்கள் வாலண்டியர்ஸாக சேர்ந்துருக்கீங்க. அலுமினைஸ் திரும்பி வந்து தம்பிகளை தங்கைகளை வந்து கைப்பிடிச்சி மேலே தூக்கியிருக்கீங்க. நான் அகரம் வாலண்டியர் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, சூர்யா அவர்களே ஃபோன் பண்ணி இந்த பொண்ணுக்கு சீட் கொடுங்க, இல்லை இந்த பையனுக்கு சீட் கொடுங்கன்னா கூட கொடுக்க முடியாது, அதையுமே நாங்கள் ப்ராப்பராக அது வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவர் இப்படி கேட்டு கிடையாது. அவருக்கும் எனக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் அங்கே தான் நடக்கும், அப்படி கேட்க முடியாது அப்படின்னு அவருக்கு தெரியப்பட்டது. பட் ஆப்வியஸ்லி இப்போ அவரோட கான்டாக்ட்ஸ் அவருக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப யோசிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. ஆமாம், 2 விஷயத்துல பண்ணுவார். அகரம்குள்ள பைசா இல்லாமல் அவங்க தனியாக என்ன சில பேருக்கு அவங்க நோ சொல்லவே முடியாது, அதனால அவங்க தனியாக பைசா கொடுக்குறதுன்னு செஞ்சிருவாங்க. அது அகரம்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. இப்போ இல்லைங்க அகரம்ல நாங்கள் அப்படிலாம் பண்ணுறது கிடையாது, எங்கள் அப்ளிகேஷன் அனுப்புங்க, ப்ராசஸ் தாண்டி வந்துச்சுன்னா அது உண்டு. இது வரைக்கும் நான் நினச்சோ, சூர்யா நினச்சோ, ஞானவேல் நினச்சோ, சிவகுமார் சார் நினச்சோ ஒருத்தர் உள்ள வந்தது கிடையாது. அந்த ஒரு குழந்தை படிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது எந்த அளவு நம்ம ஈடு கொடுத்துட முடியுமா? பொதுவாக நம்ம ஊரில் என்ன பிம்பம் இருக்குன்னா, நடிகர்கள் வந்து ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதே அவங்களோட டாக்ஸ் ரிடம்ஷனுக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று, சூர்யா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, அவருக்கு என்ன இவ்வளோ மாணவர்களை படிக்க வைக்கிறது, அவர் கை காசே போதும், அவரே டொனேஷன் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு சூர்யா அப்படின்ற அந்த ஒரு முகம் எல்லாத்தையுமே பார்த்துக்கும் அப்படின்ற பிம்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை கண்டிப்பாக கொடுக்குறாரு. அது மேலே எந்த விதமான அவர் முகம் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் அது மட்டும் போதலை அப்படின்றது உண்மையும் கூட. இது வரைக்கும் ₹1 கூட பைசாவாக அகரமில் வாங்க மாட்டாங்க. நீங்கள் எந்த டொனேஷன்ஸாக இருந்தாலுமே கூட கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் கொடுக்கலாம், செக்கில் கொடுக்கலாம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் எந்த இடத்துலையுமே இங்கே நீங்கள் கேஷ் டொனேஷன்ஸே கொடுக்க முடியாது. ஏன்னா எங்கேயுமே அதை அக்கௌண்ட் பண்ண முடியாது அப்படின்றது தான் நம்மளோட சட்டம். அந்த சட்டம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அது அவ்வளோ நுண்ணிப்பாக பார்க்குறாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50%, 50-55% கம்மியாக மார்க் வாங்குற பிள்ளைகளோட எண்ணிக்கை 43% அந்த மார்க் ரேஞ்சு தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் வாழ்க்கை இல்லையா, அவங்களுக்குலாம் வாய்ப்பு இல்லையா, அவங்க சூழலுக்கே அவ்வளோதான் மார்க் எடுக்க முடியும். அதுதான் ப்ராக்டிகாலிட்டி. ஸோ அதை புரிஞ்சுக்காம நம்ம ஏதோ ஒரு மேம்போக்கான சிந்தனையில் ரொம்ப ஷாலோவாக இருக்கும் அப்படின்றது கிடையாது. அங்கே அந்த ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு பண்ணிட்டு இருந்தாரு. பட் அதுக்கப்புறமா இல்லை இங்கே மார்க்கை தாண்டி எந்த சூழலிருந்து அந்த மார்க் எடுத்திருக்காங்கன்றது தான் முக்கியம். ஏன்னா அகரம் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்க் எடுக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுன்றது கிடையாது. ஸோ அது நம்ம இன்டென்ஷனே கிடையாது. இங்கே மார்க் எடுக்காத அத்தனை பேர் இருப்பாங்க. நடிகர்கிட்ட போயிட்டு சினிமா நடிச்சிட்டு இருக்கவங்ககிட்ட போயிட்டு எதுக்கு அரசியலுக்கு வர்றேன்னு கேட்குற மாதிரி அபத்தம் கிடையாது அந்த கேள்வி மாதிரி. ஆனாலும் அது ஒரு ரொம்ப குறைவான பேர் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடுக்கு அதுக்கு ஒரு லெகசி இருக்குங்கிறதுனால அதை கேட்கப்படுகிறது. பட் அதையும் தாண்டி சோஷியலாக ஒரு சமூகத்திற்காக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது செய்ய ஆரம்பிச்சிட்டாவே இவருடைய நோக்கம், என்னோட கேள்வி அதுதான். அரசியலுக்கு ஏன் இவங்க வரலை அப்படின்றது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட பதில் நினைக்கிறேன். தனிப்பட்ட புரிதல், தனிப்பட்ட பதில் அதுதான். அதுக்கு அண்ணா என்ன பதில் வச்சுருக்காங்க எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்று இல்லை. ஆனால் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷன். நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் அகரம் ஃபவுண்டேஷனின் மேனேஜிங் ட்ரஸ்டி ஜெயஸ்ரீ அவர்கள். வணக்கம். வணக்கம் விஷான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். அகரம் ஃபவுண்டேஷனோட அந்த விதை திட்டத்தின் 15வது ஆண்டு விழா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு, எமோஷனலாக நடந்திருக்கு. எல்லாரும் பேசுகிறாங்க. அது நடந்து முடிந்ததிலிருந்து ஒரு 4-5 தினமாக எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க. பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அகரம் என்ன கான்ட்ரிபியூஷன் இந்த சொசைட்டிக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ அதில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, மாணவர்கள் பேசினாங்க, சூர்யா சார் பேசினார், வந்த கெஸ்ட்டு பேசினாங்க. ஸோ அதில் ஓவராலாக என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிற ஒரு புரிதல் மக்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் நான் அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது, நம்ம பேசலாம். பட் முதல் கேள்வி நான் வந்து கடந்த காலத்தை விட்டுட்டு எதிர்காலத்தை போகிறீங்க. ஏன்னா நமக்கு வருஷத்துக்கு 8-8 லட்சம் மாணவர்கள் +2 முடிக்கிறாங்க. அதில் பெரும்பான்மையான மாணவர்கள் இந்தியாவிலே அதிகபட்சமாக காலேஜ் போகிறது நம்ம ஸ்டேட்டில் தான் இருக்குது. அப்போ அதில் நம்ம கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 600 பேர் படிக்க வைக்கிறோம் இல்லையா?
ஆனால் அந்த 600 பேர் யார் அப்படின்னு சொல்லும்போது பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறவங்க, விளிம்பு நிலை மக்களாக இருக்கும்போது அந்த கான்ட்ரிபியூஷன் பெரிய கான்ட்ரிபியூஷனாக மாறுது. பட் அந்த நிலையில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கையுமே அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்போ நான் எதிர்பார்க்குறது அந்த கான்ட்ரிபியூஷன் 600 போதாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சூர்யா சார் இருப்பார். ஏன்னா நாங்கள் 100 பேருக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் இல்லை, இன்னைக்கு வருதுங்குது அதிகமாயிட்டே இருந்தால் கூட அது பத்தாது, இன்னும் பெருசாக பண்ணணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த திட்டங்கள் என்னவா இருக்குது, ஓவராலாக ஒரு அல்டிமேட்டாக ஒரு கோல் இருக்கும் இல்லையா, எதை நோக்கி இன்னும் ஒன்று இருக்கும் இல்லையா இந்த ஏரியாவில். ஸோ அது என்னவா இருக்குன்னு ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஸோ அப்படி ஸ்பாட் ஆன்ற மாதிரி முதல் கேள்வி வந்து அடுத்து என்ன அப்படின்றதோட வரீங்க. அண்ட் உங்களோட புரிதல் விதை திட்டத்தோட 15வது வருடம் அப்படின்றது ரொம்ப சரியாக இருக்குது. நன்றி விஷயம் அதுக்கு. ஸோ அகரம் பொறுத்த வரைக்கும் முதல் தலைமுறை அரசு பள்ளி மாணவர்கள் இவங்களுக்காக தான் நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் ஒரு நிமிஷமாக இருந்தாலும் இவங்கள ஒட்டி செய்யணும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போது தமிழ்நாடு உயர்கல்வியில் குறிப்பாக பள்ளிக்கல்வியை தாண்டி உயர்கல்வியில் ஒரு மற்ற மாநிலங்களை விட ரொம்ப ரொம்ப முன்னிலையில் இருக்குன்றதும், ஆனால் அதை தாண்டியும் மிக விடுபடுறவங்க இருக்காங்க. அந்த விடுபடுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே விளிம்பில் இருக்கிறவங்க. இப்போ அகரம் கடந்த சில வருஷங்களாக நம்மளோட ஃபோக்கஸாக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள், அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்க, மீன பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள், அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்க அப்படின்னா இப்போ மலை கிராமங்கள், மீனவ கிராமங்கள் அப்படின்ற இந்த மாதிரி எங்கெல்லாம் இன்னும் கல்வின்றது மேலே பற்றும் பிடிப்பும் ஏற்படலையோ அந்த இடத்துல நம்ம வேலை செய்யணும் அப்படின்றது தான் அடுத்த ஃபோக்கஸாக இருக்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸோ ஒரு சின்ன ஒரு இதோ இருக்கிற பெற்றோர்கள் எப்படியாவது அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணுன்றதுக்காக எல்லா முயற்சியும் எடுத்துருவாங்க. இன்றைக்கும் அப்படி இல்லாத குடும்பங்களும் தமிழ்நாட்டில் இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக மறுக்க முடியாது. அப்போ அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கல்வி போய் சேரணும். ஏன்னா வாய்ப்பு தான் எல்லாத்தையுமே மாற்றுது. அந்த வாய்ப்பை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அகரம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண நினைக்கிறோம். அடுத்த ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ நம்மளோட ஃபோக்கஸ் முழுக்க அப்படியே தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடியுமே அதில் இருந்திருக்கு, இது இன்னுமே கொஞ்சம் டீப்பாக போய் அந்த இடங்களில் மட்டுமே ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது முதல் விஷயமா சொல்ல நினைக்கிறேன். ரெண்டாவது, இங்கே எப்பவுமே ஒரு பிம்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சூர்யானா வந்து ரொம்ப முக்கியமான முகமாக நின்று இதை எல்லா விதத்துலையுமே செய்யணும்னு நினைச்சதை தாண்டி இதை செய்யறதுக்கு ஒரு தனிநபரால் முடியவே முடியாது. அதோட புரிதல் எவ்வளோ தூரம் பார்க்குறவங்களுக்கோ புரிஞ்சுக்கிறவங்களுக்கோ சமுதாயத்து மேலே பார்வை இருக்கிறவங்களுக்கோ தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் தனிநபரால் செய்ய முடியாத விஷயங்கள் தான் இப்போ ஒரு கூட்டாக சேர்ந்து அகரம் மாதிரியான ஒரு அமைப்பாக மாற்றி நம்ம செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னும் சப்போர்ட் கிடைச்சா மட்டும்தான் எங்களால் இன்னும் அதிகமாகவும் செய்ய முடியும். ஸோ அன்றைக்கி கார்த்தினா அந்த ஈவெண்ட்டில் வரும்போது சொல்லியிருப்பார், இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த 15 வருஷத்தில் 95,000 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு நம்மளுக்கு. அந்த 95,000 அப்ளிகேஷன்ஸ்ன்றது பெரும்பான்மையாக முதல் தலைமுறை அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள். அவங்களில் இருக்கிறதுலே டிசர்விங் யாருன்னு பார்த்து 6,800 பேருக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் அதுலேயுமே டிசர்விங்காக இருக்கிறவங்க அத்தனை பேர் இருப்பாங்க. குறைந்தபட்சம் இன்னொரு 20,000 பேர் இருந்திருப்பாங்க, 25,000 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே நம்மளால பண்ண முடியல. அப்போது அதை நிகழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் சப்போர்ட் தேவைப்படுது. அது நிகழ்ந்துச்சுன்னா அந்த சப்போர்ட் எல்லா விதத்துலையும் நம்மளால ஒருங்கிணைச்சு இன்றைக்கி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நம்மளால ஒரு விஷயத்தை சரியாக செஞ்சிட முடியும். அந்த பிள்ளைங்க ஒன்று கொடுத்தா சரியாக எடுத்துப்பாங்க. நம்ம என்னவா இருக்காங்களோ அதை அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. நம்ம சரியாக இருந்தால் பிள்ளைங்க சரியாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எடுத்துப்பாங்கன்ற நம்பிக்கை இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ அந்த நம்பிக்கையோட அடுத்த கட்டமாக இன்னும் சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னும் நிறைய பேர் போய் சேரலாம்ன்றதும், நம்ம எல்லாரும் கனவு காண்ற அந்த சமூக முன்னேற்றத்துக்கும் ஒரு முற்போக்கான சமூக மாற்றத்தையும் நம்ம பார்க்க முடியும் ஒரு கல்வியின் மூலமா அப்படிங்கிறது தான் அகரம் நினைக்கிறேன். ரொம்ப எளிமையாக ஒரு இப்போ சாதாரண ஒரு குடிமகன் என்ன யோசிப்பான் அப்படின்னா, அகரம் அறக்கட்டளை சார்பாக இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்களே ஒரு காலேஜ் கட்டலாமே, கட்டியிருந்தா பலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து படிக்க வச்சிட முடியுமே அப்படிங்கிற எளிமையான கேள்வி, மேம்போக்கான கேள்வி வச்சுக்கோங்களேன். அறக்கட்டளைகள் இங்கே கல்வி நிறுவனங்கள் நடத்துறதுக்கு நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரிலாம் திட்டங்கள் இருக்கா அப்படிங்கிறது இல்லை, கண்டிப்பாக அகரம். ஏன்னா அது இருக்கிறதுலே ப்ராப்ளி ஈஸியான ஆப்ஷன் எங்களுக்கு அதுவாக தான் இருந்திருக்க முடியும். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், இதை ஆரம்பிக்கும் பொழுதே நிறைய இடத்துல இருந்து ஏன் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷன் கட்டிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஈஸி அப்படின்றது தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது கமர்ஷியலாக நான் கமர்ஷியல் அப்படின்ற இதுவுமே எல்லாரும் கேட்டிருந்தும் சஜஷன்ஸ் வந்துகிட்டே இருந்தது. பட் அது அகரம் அப்படி பார்க்கலன்னு நினைக்கிறேன். இது ஒரு கூட்டு முயற்சி. இங்கே ஒவ்வொருத்தரும் இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையிலையும் வெற்றியிலையும் ஏதோ ஒரு விதத்தில் பங்கேற்கிற மாதிரி இன்னைக்கு அவ்வளோ வாலண்டியர்ஸ் இருக்காங்க, இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு இன்ஸ்டியூஷனுங்கிறது நான் வந்துட்டேன் படிச்சுட்டேன் போயிட்டேன் அப்படின்ற இடம் மாறும். ஆனால் இவ்வளோ பேரோட முயற்சியில் ஒரு மாற்றம் இங்கே நிகழணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எல்லாருமே இணைச்சிக்கணும். எல்லாருமே இணைச்சிக்கிற ப்ராசஸ் கட்டாயமாக ஒரு கல்லூரி நம்ம நிர்வகிச்சிட்டோம் அப்படின்றதுலேருந்து வராது. ஸோ தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அவ்வளோ கல்லூரிகளில் பிள்ளைங்க படிக்கிறாங்க, அவ்வளோ கல்லூரிகள் அகரம்க்கு உதவி செய்யுது. இது எல்லாமே சேர்த்து நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு இன்ஸ்டியூஷனாக மாறி இருந்தால் இது ஜஸ்ட் another இதாக மாறி இருக்கும். இது ஒரு மூவ்மெண்ட்டாக, கல்விக்கான ஒரு எழுச்சியாக, கல்வி மேலே ஒரு பற்று
மாற்றம் புரிதலும் ஏற்பட வேண்டிய ஒரு விஷயமா அகரம் யோசிச்சதுனால தான் அது அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்குள்ளே நம்ம போகவே கிடையாது. அண்ட் இதுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க ஒரு வாழ்க்கை அனுபவங்கள் தான் அவங்கள மாற்றவும் செய்யுது. கல்வின்றது ஒரு டிகிரிங்கிறது ஒரு பார்ட்டாக இருக்கலாம், பட் அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள் அவங்கள கண்டிப்பாக வேற ஒன்றா மாற்றுது. அந்த வாழ்க்கை அனுபவங்கள் கொடுக்கணும்னா அவங்க எல்லாருமே வேறு வேறு இடத்துலேருந்து வேறு வேறு மாதிரி சேர்ந்து வந்து ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. அதை தான் நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிறோம். ஸோ அண்ட் அகரமில் குறிப்பாக ஒரு சின்ன உதாரணம் அதுக்கு சொல்லணும்னா, அகரமில் இருக்கக்கூடிய மாணவர்கள் யாருமே அவங்க சொந்த ஊரில் காலேஜ் போக மாட்டாங்க. ஓகே, வி மேக் இட் அ பாயிண்ட் அந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல தனியாக ஒரு ஹாஸ்டலில் தங்கி, ஏன்னா அவங்களுக்கு அந்த அனுபவமும் சேர்த்து அவங்கள சொந்த ஊரில் இப்போ மதுரையில் இருக்கிற பிள்ளைங்க மதுரையிலே நம்ம ஏதோ ஒரு காலேஜ் சேர்த்துறோம் அப்படின்னு இருக்காது. சென்னையில் இருக்கிற பிள்ளைங்கள இன்ஃபேக்ட் அதுதான் இருக்கிறதுலே சேலஞ்சான விஷயம். சென்னையில் இருக்கிற பிள்ளைங்கள ஹாஸ்டலில் கொண்டு வேறு இடத்துல சேர்த்துறது இருக்கு இல்லையா? பட் அதுதான் சென்னையில் ரொம்ப ரொம்ப கம்மி எங்களுக்கு, ஏன்னா நகரங்கள் சார்ந்து நாங்கள் பெருசாக ஒர்க் பண்ணுறதில்ல. பட் எல்லா பிள்ளைங்களுமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்டலோட அனுபவமும் சேர்த்து அவங்க பெட்டர் ஆகணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். அதுவும் சேர்த்து கிடைக்கும்பொழுது அவங்க முழுமையாக ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறாங்க. ஸோ அந்த விஷயங்களை ஒட்டி தான் அகரம் பண்ணுது. ஸோ இன்ஸ்டியூஷனாக ஒன்று மாறக்கூடாதுன்ற கான்ஷியஸ்னஸில் தான் முதல் நாள்லேருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஏரியாவுக்கு போகக்கூடாது அப்படின்றது. ஸோ இன்னை வரைக்கும் கண்டிப்பாக இன்ஸ்டியூஷன் அப்படின்றது அகரம் பார்வையில் எப்படி இருக்குது, நாங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த பலதரப்பட்ட பிள்ளைங்களும் ஒரு இடத்துல சேர்ந்து அவங்க ஒரு பயிற்சிகள் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு வளர்றதுக்கான ஒரு இடமா தான் நாங்கள் இன்ஸ்டியூஷனாக பார்க்குறோம். அது ஒரு வெறும் கல்லூரி, வெறும் அவங்க படிக்கக்கூடிய எல்லா டிகிரியும் ஒரு இடத்துல சேர்ந்து படிச்சிருவாங்க அப்படின்ற இன்ஸ்டியூஷனாக பார்க்கல. ஸோ அதுக்கான முயற்சிகளும் ஆசையும் இருக்குது. அது எப்போ நிறைவேற்ற முடியும்னு தெரியல. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. இல்லை, இன்ஸ்டியூஷனை நாங்கள் யோசிக்கிறது ஒரு ட்ரைனிங் அண்ட் இப்போ நம்ம ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம், முழுமையான வளர்ச்சின்னு சொல்லுவோம் பிள்ளைங்களுக்கு. இன்னைக்கு ஒரு பள்ளி வாழ்க்கையை தாண்டி ஒரு கல்லூரிக்குள்ளே வரும்பொழுது நம்ம பிள்ளைங்களுக்கு தேவைப்படுற எல்லா ஸ்கில்ஸும் அனுபவங்களும் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நம்ம கேட்கறது உண்டு. ஸோ அந்த மாதிரியான அனுபவங்கள் தான் அகரம் பிள்ளைங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். அதுதான் அவங்க லைஃப் ஆக்சுவலி மாற்றிருக்குன்னு நம்புறோம். நீங்கள் அகரமில் படித்த எந்த பிள்ளைங்கிட்ட கேட்டிங்கனாலும் அவங்க ஏதோ ஒரு இடத்துல சொல்லிடுவாங்க, எங்கள் ஒர்க் ஷாப்ஸ் எங்களுக்கு என்ன பண்ணுச்சு, எங்கள் அண்ணா அக்கா எங்களுக்கு என்ன பண்ணாங்க, எங்களோட எக்ஸ்போஷர்ஸ் எங்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது எல்லாமே கல்விக்கு அப்பாற்பட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கிற விஷயம். ஸோ அந்த கல்விக்கு அப்பாற்பட்டு ஒரு கல்வி நிறுவனங்களுக்குள்ளே இது எல்லாமே கொடுத்துட முடிஞ்சா நத்திங் லைக் இட். பட் இன்னைக்கு அது அப்படி இல்லை. அதனால அதுக்கு அப்பாற்பட்டு கிடைக்கிற இந்த எல்லா விஷயங்களையுமே கொடுக்கக்கூடிய ஒரு இடத்த எப்படியாவது அமைக்கணும் அப்படின்றது, கிரியேட் பண்ணணுன்றது ஆசை. பட் அது இவென்ச்சுவலி நடக்கலாம். மேபி அது ஒரு அல்டிமேட் கோலா கூட வச்சுக்கலாம், இருக்கலாம் டெஃபினட்டா. பிகாஸ் ஒரு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பையும் கிடைக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகணும். அதுதான சமூகத்தோட மாற்றம் நம்ம எதிர்பார்க்கிறது. அந்த அழகான சமூகத்துக்கான விதைகளா இவங்க எல்லாருமே மாறி வரணும். ஸோ அதை நோக்கி தான் போகிறோம். சூப்பர். நான் அகரம் மாணவர்களோட பேசுவேன், அப்பப்போ இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கேன், அவங்கள வச்சு ஷோஸ்லாம் பண்ணியிருக்கும்போது அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த கான்செப்டே. படித்து முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதில்ல, அவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து வாரம் எங்களை வந்து சந்திக்கிறாங்க. கம்யூனிகேஷன் ட்ரைனிங், வேலைக்கு போகிற நேர்முக தேர்வுக்கான ட்ரைனிங், இது மாதிரிலாம் எல்லாமே எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. இதெல்லாம் யோசிக்கும் எனக்கு டப்புன்னு ரமணா படம் ஞாபகம் வந்துச்சு. அதில் மோட்டோ வேற, பட் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு பில்ட்டா செயல்படுறது இருக்குல்ல. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு மாணவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாணவருக்குமான தொடர்பு, அவங்க குடும்பங்களுக்கான இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் ஒன்று கிரியேட் ஆகுதுன்னு யோசிக்கும் போது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதில் எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு, அலுமினிஸை உள்ளே கொண்டு வந்து செயல்பட வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒன்று. என்னதான் நம்ம ஒரு சர்வீஸாக கொடுத்தாலும், நம்ம இவ்வளோ நோக்கத்தோடு பண்ணாலும் அதோட பலன் கிடைத்த பிறகு எத்தனை பேர் உள்ள வருவாங்க அப்படிங்கிற கொஸ்டினும் இருக்குது. நம்ம அதை நிறைய இடத்துல பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பெரும்பான்மையான மாணவர்கள் இந்த இதில் நிற்கிறாங்க இல்லை? அது எப்படி நிகழ்ந்தது, எப்படி அந்த ஐடியா வந்துச்சு? அகரம் ஆரம்பிக்கும் பொழுதே இதை நோக்கி நம்ம போகணுன்றதுல, அகரம் இல்லை, விதை குறிப்பாக ஆரம்பிக்கும் பொழுது இதை நோக்கி போகணுன்றதுல மாற்றுக்கருத்தே நம்மளுக்கு இருந்ததில்லை. ஸோ அல்டிமேட்டம்ங்கிறது இதுக்குள்ள, ஏன்னா சும்மா உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அகரம் ஆரம்பிக்கிற இடம் அப்படிங்கிறது இதோட வாலண்டியர்ஸ் தான் இதோட ஆணிவேர். இந்த வாலண்டியர்ஸ் யாருன்னா, ஏதோ ஒரு இடத்துல இப்படி ஒரு கல்வி எனக்கு கிடைச்சிருச்சு, என் வாழ்க்கை மாறிடுச்சு, அந்த கல்வி இன்னொருத்தங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஒத்த சிந்தனையோட ஒரு ஒத்த கருத்தோடு வந்தவங்க தான் வாலண்டியர்ஸ். அப்போ அப்படிப்பட்ட சமூகத்துக்குரிய மனிதர்களை தானே நம்ம உருவாக்கணும். அடுத்து அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கணும். டெஃபினட்டாக தான் ஃபர்ஸ்ட். ஸோ அவங்க வாழ்க்கையில் அவங்க ஒரு இடத்துக்கு போகணும், அவங்க முன்னேறணும், அவங்க தன்னிச்சையாக நிற்க ஆரம்பிக்கணும். பட் அதுக்கப்புறம் அதோட அடுத்த கட்டம்ன்றது இந்த சமூகத்தோட அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒன்றிணையணும். அந்த சமூகம் தான் அவங்க வளர்த்துருச்சு அப்படின்றத அவங்களுக்கு புரியணும். ஏன்னா தனிப்பட்ட முறையில் என்னோட அப்பா அப்பா உங்களோட அம்மா அப்பா மட்டும் உங்களை வளர்த்துக்க முடியாது. நம்ம சமூகம் நம்மளை வளர்க்குறதுல ஒரு ரொம்ப பெரிய பங்கு கண்டிப்பாக ஆற்றிருக்கு. அந்த புரிதலை பிள்ளைங்களுக்கு முதல் நாள்லேருந்து கொடுக்கணும். இன்ஃபேக்ட் நாங்கள் 2014 வரைக்கும் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். நம்மளால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா, பெருசாக பண்ணிட முடியுமான்ற பயம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இதுலேருந்து படிச்சுட்டு போகிற பிள்ளைங்க என்ன ஆக போகிறாங்க நம்மளுக்கு தெரியாது. அவங்க சரியான
எடுத்தாங்கன்னா நம்ம ஒரு பாய்ச்சல் எடுக்க முடியும். ஒருவேளை அவங்க சரியா இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்னு தெரியல இல்லையா. இவங்க ஆரம்பிச்சாங்க, நடத்தலை, நிறுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு பேர் தான் அங்கே மிஞ்சி இருக்கும். ஸோ 2010 160 பேரோட ஆரம்பித்தோம். 2014 தான் இந்த 160 பிள்ளைங்களும் பாஸ் அவுட் ஆகுறாங்க. அவங்க பாஸ் அவுட் ஆகி அவங்க இந்த விஷயங்களை கையில் எடுக்க ஆரம்பிச்சது தான் அகரமோட நம்பிக்கையாக மாறிச்சு. அதுக்கப்புறமா தான் ரைட், இது நம்ம ஒன்று சரியாக கொடுத்தா அவங்க சரியாக எடுத்துக்கிறாங்க, நம்ம சரியாக கொடுக்கறத எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வருஷமும் அதுக்கப்புறமா அதை ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணதில் தான் அது வந்தது. இன்னைக்கு பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு புரிதல் தேவைப்படுது. இப்போ 2014 பாஸ் ஆன பிள்ளைங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை சூழல், ஏன்னா அது வரைக்கும் ஒரு வறுமையின் விளிம்பில் இருந்திருப்பாங்க. முதல் தடவை சம்பாதிக்க வரும்போது மொத்த எதிர்பார்ப்பும் குடும்பத்திலேருந்து சமூகத்திலேருந்து எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். அது எல்லாத்தையும் அவங்க ஹேண்டில் பண்ணி வர வரைக்கும் அவங்களே நம்ம புரிஞ்சுக்கணுன்ற அண்டர்ஸ்டாண்டிங்குமே நம்மளுக்கு வேணும். மொத்த பாரத்தையும் தூக்கி உனக்கு செஞ்சிருக்கோம்ல நீ வந்து செய் அப்படின்னா அவங்க தலைமையில வைக்க முடியாது. அவங்க வர்றதுக்கு அது ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களால என்ன முடியுமோ அதை செய்யறதுக்கான விஷயங்கள் கொடுக்கணும். அது எல்லாமே நிகழும்போது அது பிள்ளைங்க வராங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு அகரம், இன்னைக்கு நான் உட்காந்து உங்களோட பேசுறேன், ஆனால் இன்னைக்கு அகரம் நடத்துறது முழுக்க அகரமில் படிச்சு முடிச்ச மாணவர்கள் தான். அவங்க தான் இந்த என்டையர் ப்ராசஸையும் எல்லாம், ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு என்ன மிஸ் ஆச்சு, இன்னொருத்தங்களுக்கு என்ன ஆட் பண்ண முடியும் அப்படின்றத போய் யோசிச்சு எடுத்துகிட்டு வந்து பண்ணுறதுங்கிறது அவங்க தான். ஸோ அதில் வந்து துளி கூட குழப்பம் இருந்ததில்லை. இந்த பிள்ளைங்க திருப்பி வந்துடணும் அப்படின்னு அவங்க திருப்பி வந்துடுறதுக்கான ஃபெசிலிட்டேஷனையும் நம்ம ப்ராப்பராக பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் எங்களோட ரியலைசேஷன். அது அவங்களோட அந்த நேரத்தோட அவங்களோட சூழலோடையும் சேர்த்து புரிஞ்சுட்டு பண்ணோன்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க, வராமல் எங்கேயும் போக மாட்டாங்க. நமக்கு அரசியல் பற்றின புரிதலோ சமூகம் பற்றிய புரிதலோ 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புரிதல் இப்போ இருக்காது, இல்லை, பெட்டர் ஆகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு முன்னாடி அகரம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஏக்கரன் ஞானவேல் சூர்யா அவர்கள் 3 பேருமா சேர்ந்து அந்த பேஸை கிரியேட் பண்ணும்போது இன்னைக்கு நீங்கள் பேசுகிற விஷயங்களா பார்க்கும்போது இடஒதுக்கீடுங்கிற கான்செப்ட் எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும். அகரமுக்குள்ளே அது அழகாக செயல்படுதுங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அன்னைக்கே உங்களுக்கு தோணுச்சா? அன்னைக்கு இவ்வளோ தூரம் ஒரு இவ்வளோ தெளிவாக இவ்வளோ விஷயத்தை பிளான் பண்ண முடிஞ்சதா, இல்லை ரொம்ப சிம்பிளாக ஒன்று பண்ணிவிடுவோங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு நோக்கமாக, குறுகிய நோக்கமாக இருந்தது? எப்படி அது இவ்வளோ பெரிய விருட்சமாக மாறுச்சுங்கிறது அன்னைக்கு இந்த மனநிலையை நான் கேட்குறேன். இல்லை, அன்னைக்கு வந்து இப்போ நம்ம எந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்கோமோ அந்த விஷயத்து மேலே தெளிவு இருந்துச்சு. கல்வின்றது தான் இங்கே நம்ம எதிர்பார்க்குற எல்லாம், நம்ம பேசுகிற எதிர்பார்க்குற நம்ம கனவு காண்ற எல்லா மாற்றத்துக்குமான ஒரே வாய்ப்பாக இருக்க முடியும். அது மேலே துளி கூட மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த கல்வி யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்றது மேலே மாற்றுக்கிறது இல்லை. அதில் எல்லாமே கிளாரிட்டி இருந்தது. ஆனால் அது எவால்வ் ஆகி வர்றது இருக்கு இல்லையா, அது வந்து ப்ராசஸ் தான். அது முதல் நாளே கடைசி வரைக்கும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொன்னால் அது பொய்யும் மிகையும், அது ரெண்டுமே கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜும் இங்கே கொடுக்க என்ன கிடைச்சதுன்னு இருக்கு இல்லையா, பிள்ளைங்க என்ன கொண்டு வந்து திருப்பி ஆட் பண்ணாங்க, இதுக்குள்ளே அவ்வளோ ரிசோர்ஸஸ் இன்வால்வ்டாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த போக்கான சிந்தனையாளர் எடுத்தீங்கனாலும் அவங்களுக்கும் அவங்க அகரம் மாணவர்களோட ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டடாக இருந்திருப்பாங்க, ஒரு செஷன் நடத்திருப்பாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லா விஷயங்களுமே செஞ்சுருப்பாங்க. அப்போ ஒருத்தரும் இதுக்கு வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க. கல்யாணியா மாதிரியான ஆட்கள் எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக பார்த்து இதுக்கான எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு எல்லா காலகட்டத்திலையுமே சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அது எவால்வ் ஆனது தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதுக்குள்ள அகரம் கான்ஷியஸாக செஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்லணும்னா, அது வந்து ஓப்பனாக இருந்தது லேர்னிங்க்கு. எந்த இடத்துலையுமே நம்ம வந்து நாங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதை பண்ணிடுவோன்றது இல்லாமல் கற்றலுக்கு எப்பவுமே இந்த மொமெண்ட்லையும் இதுக்கப்புறமாவும், ஏன்னா அந்த கற்றல் தான் நம்மளை உயிர்ப்போட வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஓப்பனாக இருந்தது மட்டும்தான் அகரம் செஞ்ச ஒரே விஷயமே தவிர மற்றபடி இது நிறைய எவால்வ் தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் இது வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு வாலண்டியர் இதுக்கு கொடுத்த வேல்யூ ஆடும், ஒரு மாணவர் இதுக்கு கொடுத்த வேல்யூ ஆடும், இதுக்குள்ளே நம்ம பார்க்குற பல ரிசோர்ஸ் இது கொடுத்த வேல்யூ ஆடுக்கும் மதிப்பீடே கிடையாது. அவங்க எல்லாரும் தான் அதை இது என்னவா இருக்கோ அதுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. நான் வந்து சின்ன வயசுல இந்த கம்யூனிசம் பயிற்சி கூடங்கள் எல்லாம் போய் பழகினவன். எனக்கு அங்கே இருந்த அந்த தோழர்கள்கிட்ட பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு தெளிவு தெரியும். நம்ம சீனியர்ஸாக இருக்கலாம், நமக்கு அப்புறம் வந்தவங்களா இருக்கலாம், நமக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் அப்ரோச், ஒரு சமூகத்தை எப்படி பார்க்கறது, ஒரு புரிதல் ஒவ்வொருத்தருக்குள்ளே பேசும்போதே ஒன்று தெரியும். எனக்கு அப்படியே கட் பண்ணி அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பேச எனக்கு அப்படி தோணும். நிஜமாவே எனக்கு வேற மாதிரி தோணும். பசங்க வித்தியாசமாக இருக்காங்களே, ஏதோ எனக்கு என்னவோ என்னோட ஒரு ஜூனியர் வெர்ஷனை பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு மாதிரி சமூக புரிதலோட இருப்பாங்க அவங்க. நம்ம கிட்ட பேசுகிற விதமும் அவங்களுக்கு இந்த சமூகத்தை எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எப்படி இது நிகழ்ந்ததுன்னு யோசிக்கும் போது பயிற்சி பட்டறை ரொம்ப முக்கியமான பங்களிப்பை செஞ்சுருக்கிறதா பார்க்குறேன். அந்த ஐடியா எப்படி வந்தது? இந்த பயிற்சி பட்டறையில் என்னென்ன விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குதுங்கிறத கொஞ்சம் சொன்னீங்களா? பயிற்சி பட்டறைகள் அப்படின்றதுக்கான துவக்கம் பார்த்தீங்கன்னா, ஞானவேல் வந்து பிரசிடென்சி காலேஜில் இருக்கும்போது வாழைன்னு ஒரு அமைப்பு, அவங்க முதல் தலைமுறை மாணவர்கள் எல்லாமே சேர்ந்து அவங்க ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ தருமபுரியில் இருக்கக்கூடிய முதல் தலைமுறை மாணவர்களுக்கு ஒரு பயிற்சிகள் மாதிரி கொடுத்து அவங்க ட்ராப் ஆகாமல் பார்த்துக்கிறதுன்னு. ஸோ பயிற்சி பட்டறையோட வடிவம்ன்றது அகரம் அங்கேருந்து தான் எடுத்துச்சு. பட் அதுக்கப்புறமா அது கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி அந்த டைமில் அது ஞானி இருந்தார். ஸோ ஞானி வந்து அதை வடிவமைக்கிறதுக்கு ஒரு பெரிய பங்களிச்சிருக்காரு. ஞானியில் ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சு இதுக்குள்ளே நீங்கள் ப்ரொஃபஸர் காளீஸ்வரன் இருக்கார், நம்ம லாடா பேராசிரியர் காளீஸ்வரனோட பங்கு அகரமோட பயிற்சி பற்றிகளில் ஆழப்பெரியது, அதை எங்கேயுமே ஒப்பிட்டே சொல்ல முடியாது. அது மாதிரி ஜெயச்சந்திரன் சொல்லி அகரமோட எங்களோட ஜெயன்னா நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஜெயச்சந்திரன் ரெகுலராக அவர் வந்து ஒரு MSSW சோஷியல் ஒர்க் மாணவர். ஸோ அவர் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி இப்படின்னு இவங்க 2-3 பேரில் இருந்து ஆரம்பித்த விஷயம். அப்போ பிருந்தா ஜெயராமன் சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் இப்போ சமீபமாக அவங்க இருந்தாங்க. பட் அவங்களோட சைக்காலஜி பார்ட் ஆஃப் இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கணும் அப்படின்றது அவங்க. ஸோ இப்படி சமூகத்து மேலே புரிதலும் இதுவும் இருக்கிற நபர்கள் ஆரம்பித்து தொடங்கின ஒரு விஷயம்ன்ற அடுத்தடுத்த இடத்துக்கு நம்ம கொண்டு போனது தான் அகரம் செஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ பயிற்சிகள்ன்றது பயிற்சி பற்றைன்னு ஒன்று இருக்கணும், ஒர்க் ஷாப்னு. ஆக்சுவலி முதல் தடவை நாங்கள் முதல் அட்மிஷன் போட வந்த மாணவர்களுக்கு நீங்கள் எல்லாம் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைங்களாம் நினச்சிருக்கோம் இவங்க ஏதோ ஒரு கார் ஷோரூம் கூட்டு போய் ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் பண்ண வைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்ச மாணவர்கள் நிறைய பேர் உண்டு. ஏதோ நீங்கள் ஒரு பட்டறைக்கு கொண்டு போய் இதை பண்ணுவீங்க, இரும்படிக்க வைப்பீங்க, உளி அடிக்க வைப்பீங்கன்னு நினச்சிருக்கோம். ஆனால் பயிற்சினா இதுதான் தெரியாது, இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், இவ்வளோ கற்றலோட அது இருக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்கிற மாணவர்கள் நிறைய பேர் உண்டு எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பயிற்சி பட்டறைகளோட துவக்கம்ன்றது அது. பட் அதுக்கப்புறமா அகரமில் ஒரு தம் ரூல் மட்டும் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக ஃபாலோ பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்காம அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை கொடுக்கறதுன்னு. அவங்களோட தேவைகளை அசஸ் பண்ண கம்யூனிகேஷன் தேவையா, கம்யூனிகேஷனுக்கான ஒர்க் ஷாப்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ண முடியும், அவங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் தேவையா, அதுக்கான ஒர்க் ஷாப்ஸை நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றது. இன்றைக்கி ஒரு செல்ஃபோன் தான் அடிக்ஷனா, செல்ஃபோன் நீ அடிக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணுமோ அதை எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்களோட தேவைகளில் இருந்து தான் இந்த எல்லா விஷயங்களுமே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கோம். கடந்த 2 வருஷமாக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுறோம், சோஷியல் மென்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு ஒரு மாணவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் குறைந்தது 2-3 ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும். அந்த ஒர்க் ஷாப் 2 நாள் இருக்கும். அதுக்கப்புறமா எவ்ரி வீக்கெண்ட் அவங்களோட கம்யூனிகேஷன் கிளாஸஸ், டிஜிட்டல் லிட்ரஸி கிளாஸஸ், மற்ற விஷயம் ரீடிங், வாசிப்பு ஒட்டின விஷயங்கள் அப்படின்றது எல்லாமே எவ்ரி வீக்கெண்ட் ஏதோ ஒரு ப்ரோக்ராம். அதே மாதிரி லீடர்ஷிப்புக்கான ஸ்பெசிஃபிக்கான கிளாஸஸ் இதெல்லாமே எவ்ரி வீக்கெண்ட் நடந்துட்டு இருக்கிறது அப்படின்னு ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி வந்து இந்த மாணவர்கள் ஒர்க் ஷாப் அப்படின்னு வரும்பொழுதே அவங்களுக்கான ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அது எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு திணிக்கப்படுற விஷயமாவோ, அவங்கள நம்ம கொண்டு போய் ஏதோ உட்காந்து ஒரு ரொம்ப வகுப்புகள் எடுக்கிற விஷயமாவோ இருக்காது. அந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம அடிப்படையாக அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீ எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதில்லை, நீ கேள்வி கேட்க ஆரம்பிக்கலான்றது, நீ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம், நீ கான்வர்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், நீ தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற அவங்களுக்கு எதெல்லாம் இது வரைக்கும் மறுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடும்போது பிள்ளைங்க அதை சரியாக பிடிச்சிப்பாங்க அப்படின்றத நாங்கள் ஒர்க் ஷாப்போட ரிசல்ட்டாக பார்த்துருக்கிறது. ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், அவங்களுக்கு ஒரு ட்ராவல் ஒர்க் ஷாப் நான் பண்ணுவோம். ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அந்த பகுதி எப்படி உருவாச்சுன்றதில் ஆரம்பித்து இந்த உரையாடல்களை அதுக்குரிய முக்கியமான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை கீழடி பகுதி போனோம்னா நம்ம முத்துகிருஷ்ணன் ஆரம்பித்து நபர்கள் வந்து அங்கே உட்காந்து அதை பற்றி அவங்களோட பேசுவாங்க அப்படின்ற இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே கொடுக்க அவங்க அதை சரியாக கிரகிச்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுதான் இதோட அடிப்படைன்னு நினைக்கிறேன். டாக்டர்ஸ் நிறைய பேர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கிறாங்க, மீடியா சினிமா பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த ஸ்டடீஸ் ஆரம்பம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம ஊரில் அது ஒரு பயங்கரமான கமர்ஷியல் ரீச் இருக்கக்கூடிய ஏரியா. ஈஸியாக நம்ம இந்த ஏரியாக்குள்ளே போனால் நல்லா இருக்குமே, நம்ம ஒரு மீடியா பர்சனாக வந்தால் நல்லா இருக்குமே, நம்ம ஒரு ஆக்டராகவோ டைரக்டராகவோ வந்தால் நல்லா இருக்குமேங்கிற ஆசை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இப்படியான ஒரு விளிம்பு நிலை சமூகத்துக்கு வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட ஆசையோடு வராங்களா, விஸ்காம் படிக்கணும் நம்ம அது மாதிரிலாம் வராங்களா? அது வராங்க, நான் வரலன்னு போய் சொல்ல மாட்டேன். ஆனால் அதோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு. ஏன்னா அப்படி ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கிற பிள்ளைங்க ஐ திங்க் அகரம் ரீச் பண்ணுறது இல்லையா, இல்லை அகரம் அவங்கள ரீச் பண்ணுறது இல்லையா தெரியல, அது எண்ணிக்கை ரொம்ப குறைவு. பட் அப்படி வரவங்களுக்கும் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு அந்த பின்புலம் இருக்குன்றனால இங்கே நம்மளை தள்ளிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம எல்லா பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதே தான் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்படுது. ஏன்னா அது எங்கே வேணால் கொஞ்சம் லைட்டாக அந்த லைன் மாறிச்சுன்னா வேறையா மாறிடலாம், எங்கே வந்துட்டு அவங்களுக்கு இது கிடச்சிரும் அப்படின்றதா மாறிடுச்சுன்னா அது கலரே கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ அப்படி எந்த விதமான ஸ்பெஷலான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுக்கறது கிடையாது. எல்லாருக்கும் என்ன இருக்கோ அதே தான் அந்த பிள்ளைங்களுக்கும். அதில் சில பேர் பிடிச்சிட்டு ஒன்று போகிறாங்க, சில பேர் இன்னும் ஐ திங்க் டூ ஏர்லி நினைக்கிறேன். ஏன்னா 10 வருஷம் தான் இந்த பிள்ளைங்க பாஸ் அவுட் ஆகி 10 வருஷம் தான் ஆயிருக்கு. ஸோ இனிமேல் போக இன்னும் அது ரிசல்ட் ரொம்ப டைம் எடுக்கிற விஷயம். ஒரு மற்ற ஃபீல்டில் நம்ம பேசுகிற மாதிரி அதுக்குள்ளே நடக்காது. ஸோ இன்னொன்று நாங்களுமே ஆர்வமாக தான் வெயிட் பண்ணுறோம். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்தில் ஏதாவது பிள்ளைங்க அதுக்குள்ளே துளிர் விட்டு வராங்களா அப்படின்னு பார்க்கணும். எனக்கு அந்த நிகழ்ச்சியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து சூர்யா அவர்களும் ரொம்ப ஓப்பனாக சொன்னார். நான் ரொம்ப உரிமையோடு கேட்குறேன், டொனேட் பண்ணுங்க அப்படிங்கிறது. அது மாதம் 300 ரூபாய் திட்டத்தை பற்றி பேசினார். மினிமமாக ஒரு கான்ட்ரிபியூஷனாக கூட நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறது அது ரொம்ப நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம். பார்த்தேன் எனக்கு அது கேட்பதில் எனக்கு எந்த தயக்கமோ கூச்சமோ எதுவுமே இல்லை. நான் ரொம்ப உரிமையாக கேட்குறேன், இங்கே பண்ணுங்கள், நாங்கள் பண்ண நினைக்கிற விஷயம் பெருசு அப்படிங்கிறது. அதோட சேர்த்து பார்க்கும்பொழுது மற்ற ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அந்த டொனேஷன் ஏரியா ரொம்ப எளிமையாக இருக்குது. வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயிலாக இருக்கும், இந்த விஷயத்துக்கு இவ்வளோ கொடுங்க, இந்த விஷயத்துக்கு இவ்வளோ கொடுங்க அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். அப்போ அதை பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இது நம்ம கூட கான்ட்ரிபியூட் பண்ணலாமே அப்படிங்கிறது இல்லையா. நம்ம அகரமுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா, ஐயோ
இவ்வளோத்தை எப்படி கொடுக்க முடியும்னு தோணும் இல்லையா, அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம், இதை கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ரொம்ப சிம்பிளிஃபையாக அதை கொடுத்த விதம் இருக்குல்ல, அது எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருந்தது. ஒரு வகையில் அது ஒரு நல்ல ஒரு ஐடியா கூட. அந்த எக்ஸிகியூஷன் எப்படி நடந்துச்சு? அந்த சொன்ன மாதிரி தான் விஷயம் எல்லாமே ஒரு ஸ்டேஜில் எவால்வ் ஆனது தான். நம்ம ஒன்று சிலது அடி வாங்கி கற்றுருப்போம், சிலது வந்து அனுபவப்பட்டு கற்றுட்ருப்போம் இருப்பீங்களே, அந்த மாதிரி கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். இதில் தான் இந்த பிம்பம் வந்து சூர்யா அப்படின்ற அந்த ஒரு முகம் எல்லாத்தையுமே பார்த்துக்கும் அப்படின்ற பிம்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை கண்டிப்பாக கொடுக்குறாரு. அது மேலே எந்த விதமான அவர் முகம் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் அது மட்டும் போதலை அப்படின்றது உண்மையும் கூட. அப்போது இங்கே எல்லாரையுமே சேர்த்துக்கிட்டு இணைச்சிக்கிட்டு ஒன்று பண்ண வேண்டியிருக்கு தனிப்பட்ட முறையில். இப்போ நம்ம காலேஜுக்கு சொன்ன பதில் தான், நம்ம தனியாக போய் ஒன்று பண்ணிட முடியும்னா ஏதோ ஒன்று பண்ண முடியும். ஆனால் எல்லாரையும் இணைச்சு எல்லாருக்குமே இந்த உணர்வையும் சேர்த்து கொடுக்க வேண்டியிருக்குன்றது. அப்போ எல்லாருமே இணைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது பாரமாக யாருக்கும் மாறிடக்கூடாது. அதனால தான் மாதம் 300 மாதிரியான விஷயங்கள், மாதம் 500, மாதம் 1000 அப்படின்ற இந்த விஷயங்கள். ஏன்னா இந்த இதோட கூட்டு இருக்கு இல்லையா, அது ஒரு கணிசமான சப்போர்ட்டை நம்மளால் என்ஷோர் பண்ண முடியும். இன்றைக்கி அந்த எல்லா அகரம் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக நம்மளோட அப்சல்யூட் டிரான்ஸ்பரன்சி எல்லா விஷயத்தையுமே உடைச்சிட முடியும் நம்மளால். நம்ம ஒரு ரூபாய்க்கும் நம்ம இங்கே தெளிவான கணக்குகளும் தெளிவான விஷயங்களும், ஏன்னா எந்த இடத்துலையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவான எந்த எக்ஸ்பென்சஸையுமே பப்ளிக் டொனேஷன்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்ல எவால்வ் பண்ணது எல்லாருமே சேரணும்னா இங்கே எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அப்படி கொண்டு வந்தது தான். அதை எவால்வ் பண்ண விஷயம் தான். 2017-18 தோணுச்சு. ஒரு US ட்ரிப் ஒன்று பண்ணியிருந்தோம். அங்கே போய் நம்ம அங்கே இருக்கிறவங்கள ஒரு புலம்பெயர் தமிழர்களை மீட் பண்ணிவிட்டு அவங்க கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இருந்து அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜாக எவால்வ் ஆனது தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தது. சூர்யா அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி தான், ஆனால் உங்ககிட்ட கேட்க. பொதுவாக நம்ம ஊரில் என்ன பிம்பம் இருக்குன்னா, நடிகர்கள் வந்து ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதே அவங்களோட டாக்ஸ் ரிடம்ஷனுக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. சிலர் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது ஒன்று. இன்னொன்று, சூர்யா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, அவருக்கு என்ன இவ்வளோ மாணவர்களை படிக்க வைக்கிறது, அவர் கை காசே போதும், அவரே டொனேஷன் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் இதை ரொம்ப ஓப்பனாக, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப உரிமையோட கேட்குறேன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இப்படியான டிஸ்கஷன் வந்துச்சு அவங்களுக்குள்ள. அதை எப்படி அவர் ரிசீவ் பண்ணிக்கிறார்? நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது டாக்ஸ் எதுக்காக ஒன்று ஆரம்பிச்சாருன்னு சொல்லுவாங்க, என்ன இவர் காசை வச்சு நம்மகிட்ட கேட்குறாரு, ஏன்னா ஒரு தயக்கம் இருக்கும். இப்போ நமக்கே வந்து சில விஷயங்களை போய் கேட்குறதுக்கு நீயே பண்ணலாமே, இப்போ நீ என்கிட்ட வந்து கேட்குறேன்னு கேட்டுருவாங்க, ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கம் எல்லாம் உடைச்சிட்டு நம்ம பண்ண நினைக்கிற விஷயம் ரொம்ப அதிகம், நம்ம சக்தியை மீறி இருக்கு, அப்போ நம்ம பண்ண நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த டிஸ்கஷன் ஏதாவது இருந்துச்சு? அது எப்படி அவருக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தார்? இல்லை அவருக்கு அன்கண்டிஷ்னலான சப்போர்ட்டை அகரமுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதா அவர் தயார்படுத்திக்கிற முதல் விஷயம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அகரமுக்குன்னு கேட்டு எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது. அகரமுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அது எதுவாக இருந்தாலும் நான் இறங்கி நின்று செஞ்சிருவேன் அப்படின்ற, எனக்கு வார்த்தைகள் இல்லை அதை சொல்கிறதுக்கு. பட் அப்படி ஒரு சப்போர்ட் தான் அவர் அகரமுக்கு, அப்படி ஒரு பார்வை தான் அவருக்கு அகரம் மேலே என்றைக்குமே உண்டு. அதுதான் அவர் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இப்போ இல்லாட்டி 15 வருஷமாக தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நடத்துறதுன்றது ஈஸி இல்லை. ஏன்னா அதுக்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்போம் இந்த 15-20 வருஷம் அனுபவத்துக்குள்ள. ஸோ அதை சில பேர் எதுக்காக ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்கன்றது ஒரு பக்கம். ஆனால் இந்தியாவில் அவ்வளோ ஈஸி கிடையாது ட்ரஸ்ட் நடத்துறது. அது வந்து பிம்பமாக மற்றவங்க எல்லாருமே எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் அகரம் அனுபவத்துலேருந்து நாங்கள் சொல்லும்போது அது ஈஸி கிடையாது. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய டாக்குமெண்டேஷனும், இதுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய ஆவணங்களும் ஆதாரங்களும் அப்படிலாம் அவ்வளோ ஈஸியாக க்ரியேட் பண்ணிட முடியாது. அதுதான் எங்களோட அனுபவம். அது எப்படி எல்லாருமே ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு இந்த மொமெண்ட் வரைக்கும் புரியல. ஸோ அது டெஃபினட்டாக ஈஸி இல்லை. அது அப்படி கண்டு போய் டப்புன்னு இந்த பைசா நான் இதுக்கு மாத்திரேன் அப்படின்லாம் ஒன்று பண்ண முடியாது. அந்த பார்வையில் கூட அகரம் ஒரு விஷயத்தை பார்த்துருக்குமா, அனுபவிச்சிருக்குமா தெரியுது. இது வரைக்கும் ஒரு ரூபா கூட பைசாவாக அகரமில் வாங்க மாட்டாங்க. நீங்கள் எந்த டொனேஷன்ஸாக இருந்தாலுமே கூட கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் கொடுக்கலாம், செக்கில் கொடுக்கலாம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் எந்த இடத்துலையுமே இங்கே நீங்கள் கேஷ் டொனேஷன்ஸே கொடுக்க முடியாது. ஏன்னா எங்கேயுமே அதை அக்கௌண்ட் பண்ண முடியாது அப்படின்றதான் நம்மளோட சட்டம். அந்த சட்டம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அது அவ்வளோ நுண்ணிப்பாக பார்க்குறாங்க. அதில் எங்கேயாவது பிசிறு தட்டுச்சுன்னா, அதெல்லாம் அங்கேயாவது பிசிறு தட்டுச்சுன்னா 15 வருஷத்தில் இங்கே இந்த இடத்துக்கு வந்து நான் நிற்க முடியவே முடியாது. ஸோ அந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அகரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை இருக்கிறதுல இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலேயே இதுக்கு வந்து நிறைய இடங்களில் சப்போர்ட் கேட்கறதுல தயக்கமோ பிரச்சனையோ மற்றவங்களுக்கு புரியாமல் இருந்துக்கலாம். ஸோ அதை தான் அண்ணா உடைக்கணும்னு நினச்சாரு. அவர் வந்து இப்போ என்ன நம்மளுக்கு தேவையே கேட்கணும், அகரமோட தேவையை கேட்காம நான் வேறு என்ன விஷயத்தை கேட்க போகிறேன், நான் கேட்பேன் அப்படின்னு அதை அவர் ரொம்ப உரிமையாக உள்வாங்கிட்டு தான் அதை செஞ்சுருக்காரு. ஸோ எங்களோட கான்ஃபிடன்ஸ் நாங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப சரியாக செய்கிறோன்றது, அதுக்கான எல்லா ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்குன்றது, அதனால தான் உரிமையாக கேட்கணும். இந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா அதை வந்து கேட்க முடியாது. அந்த கான்ஃபிடன்ஸில் இருந்தால் நாங்கள் அதை முன் வைக்கிறோம். அதை அப்படி தான் அவர் புரிஞ்சுக்கவும் செஞ்சார். அப்படி தான் இதுக்குள்ளே அவர் நின்றுட்டும் இருக்கிறாரு. எனக்கு ஆச்சரியம், ரொம்ப பர்சனலாக இந்த 20 வருஷமாக ஜேர்னியில் இருந்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப பர்சனலாக
அவர் யூஎஸ் போகும்போதோ மற்ற இடங்களுக்கு போய் அகரமுக்காக அவர் கேட்குற துணை இருக்குல்ல, அவங்க வீட்டோட எந்த விஷயத்துக்காக அவங்க பிள்ளைங்களுக்காக ஒன்று கேட்டிருக்க மாட்டோம், செஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் அகரம் பிள்ளைங்கள் கிடைங்க அப்படின்னா அண்ட் கொடுக்குறவங்களுக்கும் வேறு வேறு மனநிலை உண்டு. சில பேர் அதை ப்ராப்பராக உணர்ந்து கொடுப்பாங்க, சில பேர் நான் உனக்கு கொடுக்குறேன்ல அப்படின்ற துணையிலையும் ஆட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்களே அவர் ஹேண்டில் பண்ண தான் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் எனக்கு பெரிய மரியாதை அவர் மேலே. அப்படி ஒருத்தங்க நான் இன்னொருத்தங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது விட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அகரம முன்னிலைப்படுத்தி நான் அதை விடுறேன் அப்படின்றது வரைக்கும் அவர் இது மேலே பண்ணிக்கிறதுன்றது சுலபம் இல்லை. அது பெரிய மரியாதை அவர் மேலே. ஏன்னா இன்னைய வரைக்கும் அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு, ஏன் இவருக்கு இருக்கும்போது ஒருத்தரால பண்ண முடியாதுங்க அகரம் மாதிரியான விஷயம். இன்னைக்கு ஒரு வருஷமும் ஒரு 2000 பேரை படிக்க வைக்கணும், 1800 பசங்க குறைந்தபட்சம். அது இல்லாமல் அகரம் முன்னாள் மாணவர்கள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய சில முயற்சிகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம். நான் அகரம் வாலண்டியர் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, சூர்யா அவர்களே ஃபோன் பண்ணி இந்த பொண்ணுக்கு சீட் கொடுங்க, இல்லை இந்த பையனுக்கு சீட் கொடுங்கன்னா கூட கொடுக்க முடியாது, அதையுமே நாங்கள் ப்ராப்பராக அது வாய்ப்பே இல்லை. போகலாம்ல. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவர் இப்படி கேட்டு கிடையாது. அவருக்கும் எனக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் அங்கே தான் நடக்கும், அப்படி கேட்க முடியாது அப்படின்னு அவருக்கு தெரியப்பட்டது. ஆப்வியஸ்லி இப்போ அவரோட கான்டாக்ட்ஸ் அவருக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப யோசிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. ஆமாம், 2 விஷயத்துல பண்ணுவார். அகரம்குள்ள பைசா இல்லாமல் அவங்க தனியாக, ஏன்னா சில பேருக்கு அவங்க நோ சொல்லவே முடியாது, அதனால அவங்க தனியாக பைசா கொடுக்குறதுன்னு செஞ்சிருவாங்க. அது அகரம்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக கொண்டு வராமல் அவங்க தனியாக பண்ணுறது வேறு. சில பேருக்கு நோன்னு சொல்ல முடியறதுக்கு வாய்ப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செட்டில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, சினிமாக்குள்ள ஒருத்தங்க இருக்காங்கன்னா இப்போ அவங்கெல்லாம் அகரமோட கிரைட்டீரியாக்குள்ளே வர மாட்டாங்க. ஆனால் அவங்க பார்வையில் அவங்க ரொம்ப டிசர்விங்காக இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் தனியாக தான் கொடுக்குறாரு. அகரம்குள்ள கொண்டு வரது. ஏன்னா இங்கே நாங்கள் செலக்ட் பண்ண மாட்டோம்னு அவருக்கு நல்லா தெரியும், வாய்ப்பே கிடையாது அதுக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அதனால தனியாக வச்சிருவாங்க. அது நல்ல சுவாரஸ்யமாக இருக்கு யோசிக்கிறதுக்கு. நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்தோம், நம்ம சொல்கிறவங்க உங்களுக்கு கொடுக்கும். அவர் தெரியும், எங்க நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, நாங்கள் போய் சொல்ல முடியாதுங்க அப்படின்றத நான் சொல்கிறதும் கிடையாது அப்படின்ற பதிலாக சொல்கிறதுக்கு. சரி, இனிஷியல் இதுவெல்லாம் தொடக்கம் தான் பிரச்சனை விஷயம். ஸோ தொடக்கி இதை சொல்ல பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இல்லைங்க அகரமில் நாங்கள் அப்படிலாம் பண்ணுறது கிடையாது, எங்கள் அப்ளிகேஷன் அனுப்புங்க, ப்ராசஸ் தாண்டி வந்துச்சுன்னா அது உண்டு. இது வரைக்கும் நான் நினச்சோ, சூர்யா நினச்சோ, ஞானவேல் நினச்சோ, சிவகுமார் சார் நினச்சோ ஒருத்தர் உள்ள வந்தது கிடையாது. ஆக்சுவலி ரொம்ப நல்ல விஷயம் இது. வந்து சூர்யா அவர்கள் நீங்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருந்தா கூட முன்னிலைப்படுத்தாம கொஞ்சம் தள்ளி நின்று எல்லாத்தையும் கவனித்து தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு ஒரு முகமாக இருந்து பண்ற ஒரு விஷயம். இது என்ன ஆகுதுன்னா சூர்யா அவர்கள் இல்லாமலும் இது இயங்கும். See, that's the ultimate இல்லையா? இப்போ சூர்யா இருந்தாலும் அது இயங்க முடியும், சிவகுமார் சார் இருந்தால் தான் இயங்க முடியும், ஞானவேல் இருந்தால் தான் இயங்க முடியும்னு இருந்துச்சுன்னா இந்த விஷயத்துக்கான பலனே இல்லாமல் போயிடும். எந்த இடத்துலையும் யார் இல்லாமலும் இந்த விஷயம் ரொம்ப பெருசுங்க. இது லார்ஜர் தென் லைஃப். இது நம்ம எல்லாரை விடவும் பெருசு. அது சரியாக நடக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் தான் நம்ம. அகரம் வாலண்டியர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, இது வந்து கரும்பு தின்ன கூலி. அவ்வளோ சரியாக ஒரு விஷயம். இன்டென்ஷன்ஸ் இங்கே எங்கேயுமே மாறவே இல்லை. அந்த இன்டென்ஷன்ஸ்க்கு நாங்கள் கூட நிற்கிறோன்றது தான் எங்களுக்கு இதில் இருக்கிறதுலே the most positive thing அப்படின்வாங்க. ஒரு ஜாலியான கேள்வி கேட்குறேன். இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செய்தி சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலே சூர்யா ஃபோட்டோ போட்டு அகரம் நிகழ்ச்சி, கீழே ஒரு கமெண்ட், உங்கள் குழந்தைங்களை ஏன் இந்த அகரம் மரக்கட்டை வைக்கலாம் அப்படின்னு பயங்கரமாக ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. அதில் இதுலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு இந்த மாதிரியான புரிதல் இருக்குல்ல, அகரமையோ இல்லை சூர்யா அவர்களையோ இதை ரிசீவ் பண்ணிக்கிற விதம் இல்லை, அதற்கு வரக்கூடிய எதிர்வினைகள், ஒரு பக்கம் வன்மம், அவர் சினிமா மீது அவர் பண்ணுறது, அவர் பேசக்கூடிய சோஷியல் விஷயங்களை, இது எல்லாமே வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அது எஸ்பெஷலி இந்த இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஐயோ இப்படி கேட்டீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, நம்ம இங்கே சமூகமாகவே போராடுறது ஐ திங்க் ஏதோ ஒரு இடத்துல அறியாமையே இயலாமையோட தான் நினைக்கிறேன். ஒரு அறியாமையோட ஒருத்தங்க செஞ்சுட்டு போகிறாங்கன்னு கடந்து போகிறத தாண்டி நம்மளுக்கு வேறு சாய்ஸே கிடையாது. அதுதான் அது கூட பரவாயில்ல. உங்களுக்கு வந்து அகரமில் படிக்கிற மாணவர்களோட பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அறியாமை வேற லெவலில் இருக்கும். அதோட போராடுறது இட்ஸ் நெவர் ஈஸி. படிச்சுட்டு இருக்கும்போது பிள்ளை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வந்து நிற்பாங்க. அப்படின்றதுல ஆரம்பிச்சு இங்கே அவங்களுக்கு ஒரு தருணத்துலையும் புரிய வச்சு ஏன் எப்படி அப்படின்னு எவ்வளோ கல்யாணங்கள் நிறுத்திருக்கோம் அப்படின்னு எங்களுக்கே கணக்கு தெரியாது இது வரைக்கும். பல பாவம் செஞ்சிருக்கீங்க அவங்க ஆங்கிள் எல்லாம் சாபம் வாங்கி அப்படின்ற. ஸோ அந்த அறியாமை கடந்து போக வேண்டியது நம்மளுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. அண்ட் பொது விஷயத்துக்கு இன்ஃபேக்ட் முதல்ல நீங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு கேட்டிங்கல்ல, இப்போ நானும் சூர்யாவோ ஞானவேலு எல்லாருமே பொது விஷயத்துக்கு வந்துட்டால் எதுக்கும் தயாராகணுன்ற தயாரிப்பு தான் முதல்ல. ஏன்னா அது உங்களை எப்படி வேணால் அடிக்கும், எப்படி வேணால் சுழட்டி போடும். ஸோ அந்த ஆயத்தம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி சூர்யா கிட்டேயுமே அந்த ஆயத்தம் டெஃபினட்டாக இருந்துச்சு. அண்ணாவுமே அது சில நேரத்தில் ரொம்ப டவுன் ஆகும், சில நேரத்தில் என்னன்னா அது இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு. பட் ஐ திங்க் பியாண்ட் தட் இங்கே திரும்பி பார்த்தா அந்த எனர்ஜி அந்த பிள்ளைங்க கொடுத்துருவாங்க.
இந்த வாய்ப்பை எடுத்து இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டு இந்த 7000 பிள்ளைங்க கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி அவங்க கிட்ட இருந்து கிடைச்சிடும். யாரோ ஒருத்தங்க எனர்ஜி ட்ரெயின் பண்ணுறாங்க, இன்னொருத்தங்க கொடுக்குறாங்கல்ல, இது ஏதோ ஒரு இடத்துல நியூட்ரலைஸ் ஆகுது இல்லை. எல்லா இடத்துலையும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒன்று எடுத்துருவாங்க, எடுத்துட்டு கொடுக்காம இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது நம்ம அப்படின்ட்டு இருக்கோம். இங்கே கொடுக்குறவங்களும் இருக்காங்கல்ல. ஓகே ஓகே ஓகே. ஒவ்வொரு வருஷமும் அகரம் இந்த விழா நடக்கும், ரொம்ப சிம்பிளாக நடத்துவாங்க. போன வருஷம் அது வந்து சிவகுமார் எஜுகேஷனல் ட்ரஸ்டோட விழா, அது அகரமோட விழா கிடையாது. ஸோ சிவகுமார் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது சிவகுமார் சார் வந்து அவரோட படத்தை 39வது படத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 47வது வருஷம் இந்த வருஷம் அது. ஸோ அந்த விழா வருஷம் நடக்கும். ஸோ அதுக்குள்ள அது அவர் மட்டுமே செஞ்சுட்டு இருந்தார், ஒரு வீட்டு மாடியில் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தார். அகரம் ஆரம்பிச்சதுக்கப்புறமா நாங்கள் அதை வந்து ப்ராப்பராக அங்கே அந்த ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் தேர்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு பண்ணிட்டு இருந்தார். பட் அது அதுக்கப்புறமா இல்லை எங்கள் மார்க்கை தாண்டி எந்த சூழலிருந்து அந்த மார்க் எடுத்திருக்காங்கன்றது தான் முக்கியம். ஏன்னா அகரம் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்க் எடுக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுன்றது கிடையாது. ஸோ அது நம்ம இன்டென்ஷனே கிடையாது. இங்கே மார்க் எடுக்காத அத்தனை பேர் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான்லாம் எப்படி உருப்பேன் எனக்கு தெரியாதுக்கா அப்படின்வாங்க பசங்க வரும்பொழுது. பட் பாஸ் ஆகிருப்பாங்க, பட் அது சின்ன ஸ்பார்க் தானே, ஏதோ ஒரு இடம் தானே. ஸோ அந்த விழாவில் நம்ம அந்த தேர்வு முறையை நம்ம ஆரம்பித்ததுனால அகரம் கொடுக்க ஆரம்பிச்சது. பட் அது அவரோட விழா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. நீங்கள் இந்த மார்க் பற்றி பேசும்போது எனக்கு ஞாபகம் வருது, இது அகரம் மட்டும் என்ன பண்ணுறாங்க, நல்லா படித்த மாணவர்கள் மட்டும் தானே படிக்க வைக்கிறாங்க, அப்போ படிக்காத மாணவர்கள் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று கிரியேட் ஆனப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இதுக்குள்ளே வரேன். வந்து நான் முதல் முறை அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேரோட ஒரு இன்டர்வியூ பண்ணுறேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி. அப்படி தான் நானே இதுக்குள்ளே வரேன். அதனால அது ஜஸ்ட் ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், ஏன்னா அந்த பார்வை இங்கே இருந்துக்கிட்டே இருக்கு. நான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50%, 50-55% கம்மியாக மார்க் வாங்குற பிள்ளைகளோட எண்ணிக்கை 43% அந்த மார்க் ரேஞ்சில் தான் இருக்காங்க. 50 to 55% கம்மியாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் வாழ்க்கை இல்லையா, அவங்களுக்குலாம் வாய்ப்பு இல்லையா, அவங்க சூழலுக்கு அவ்வளோதான் மார்க் எடுக்க முடியும். அதுதான் ப்ராக்டிகாலிட்டி. ஸோ அதை புரிஞ்சுக்காம நம்ம ஏதோ ஒரு மேம்போக்கான சிந்தனையில் ரொம்ப ஷாலோவாக இருக்கும் அப்படின்றது கிடையாது. காலையில் எழுந்திரிச்சதும் குழந்தைய வந்து குளிப்பாட்டி பவுடர் போட்டு ட்ரெஸ் பண்ணி தலைவாரி சாப்பாடுலாம் கட்டி கொடுத்து ஸ்கூல் வேனில் ஏற்றி விட்டு படிக்கிற குழந்தை வாங்குற அந்த சூழலுக்கும் ஒரு எளிய குடும்பத்திலிருந்து ப்ராப்பரா வீடு கூட இல்லாம அங்கிருந்து கிளம்பி அதுவா நடந்து போய் ஒரு ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைக்கு வாங்குற மார்க் நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்? எக்ஸாக்ட்லி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த சமூகம் ஏதோ ஒரு இடத்துல அதுதான் அகரம். ஐ திங்க் அகரம் ஏதாவது ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓன் பண்ணணும்னு நினைச்சதுன்னா இதுதான் நான் நினைப்பேன். அது எங்கேயுமே நம்ம மார்க்கை முன்னிலைப்படுத்தி ஒன்று பண்ணது கிடையாது. அதுக்கு மார்க் எடுத்த பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் நான் சொல்லலை. பட் இல்லாதவங்களுக்கும் சேர்த்து தானே இந்த வாய்ப்பு. ஏன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களுக்கு அந்த லேர்னிங் கர்வ் படம் தெரியல, அதுக்கு கிடைக்கும் போது அவங்க ஏதோ ஒன்று பிடிச்சிப்பாங்க. பட் அது வரைக்கும் அவங்களோட நம்ம நிற்க வேண்டியிருக்கு. எதுக்கு கேட்க வந்தேன்னா இந்த வருஷம் ஏன் இந்த விழா இவ்வளோ தூரம் ஒரு பிரம்மாண்டமான விழாவா ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் கமல் சார், வெற்றிமாறன் போன்ற பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு இப்படி ஒரு விழா நடத்துவதற்கான நோக்கம் என்னவா இருந்தது? இல்லை அந்த விழா வேற, இது வந்து அகரமோடது. ஸோ அகரமோட விழா ஏன் இந்த பிரம்மாண்டம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், முன்னே படித்து முடிச்சோம் எனக்கு ஒரு 7000 பேர் இருக்காங்க படிச்சுட்டு இருக்கிறேன். இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல கூட்டணும் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே ஒன்று சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலி எங்களோட விழாவாக மாறிச்சு, அது வேறு ஸ்டேஜஸில் இன்னொன்னா மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் இவங்க எல்லாருமே நம்ம சேர்த்து ஒன்று பண்ணணும், பிள்ளைங்களை எல்லாருமே நம்ம மீட் பண்ணி ஆயிடுச்சு 15 வருஷம், அதுதான் அதோட இன்டென்ஷன். அப்போ அப்படி வந்தப்போ விஜய் டிவி வந்து இல்லை நம்ம தான் ஆரம்பித்தோம், நாங்கள் இதை கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னு வந்தாங்க. அப்போது கமல் சார் வந்து விஜய் டிவியில் நாங்கள் ஒரு கோடி ஒரு தொடக்கம் ஆரம்பித்த பொழுது அப்போ ஒரு வீடியோ கொடுத்து ஆரம்பிக்கிறீங்க, ஒரு விஷயத்தை நல்லா பண்ணுங்க அப்படின்ற ஒரு வாழ்த்தை சொல்லியிருந்தாரு. அப்போ கமல் சார் இருக்கணும்ல 15வது வருஷம் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் பொழுது அப்படின்னு அவர் ஆட் ஆனார். இப்படி நான் இது பிளான் பண்ணி டார்கெட் பண்ணி இதை அடிப்போம் அப்படின்லாம் நினைக்கல. இது எங்களோட விழாவாக ஆரம்பிச்சு இப்போ விஜய் டிவி வந்து நாங்கள் இதை கேப்சர் பண்ணுறோம், இப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சாய்ராம் வந்து நான் இடம் கொடுக்குறேன் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் சாய் பிரகாஷ். இப்படி ஒருத்தருமே அகரம் வந்து ஊர் கூடி இழுக்கிற தேடு தான் என்னைக்குமே ஒருத்தரும் ஆடாய் அது இந்த இடத்துக்கு அழகா மாறிச்சு. ரொம்ப சிம்பிளா நம்ம கேட்டுருவோம். பொதுவாகவே பத்திரிகையாளர்களோட ஒரு குணம் ஒன்று இருக்கு, இயல்பாகவே நடிகர்கள்ட்ட போய் எப்போ அரசியலுக்கு வர போறீங்க அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் வந்து ஜெனட்டிக்காவே அந்த கேள்வி இல்லாம ஒரு இன்டர்வியூ முடிச்சிடக்கூடாது அப்படின்றது ஒன்று இருக்கும். ஆமாம், பல இடங்களில் கேட்டிருக்கேன். ஆனாலும் எஸ்பெஷலி நடிகர்கிட்ட போயிட்டு சினிமா நடிச்சிருக்கவங்ககிட்ட போயிட்டு எதுக்கு அரசியலுக்கு வர்றதுன்னு கேட்குற மாதிரி அபத்தம் கிடையாது அந்த கேள்வி மாதிரி. ஆனாலும் அது ஒரு ரொம்ப குறைவான பேர் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு அதுக்கு ஒரு லெகசி இருக்குங்கிறதுனால அதை கேட்கப்படுகிறது. பட் அதையும் தாண்டி சோஷியலாக ஒரு சமூகத்திற்காக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது செய்ய ஆரம்பிச்சிட்டாவா இவருடைய நோக்கம், என்னோட கேள்வி அதுதான். நோக்கம் அப்படிங்க கற்பிக்கப்படும். சரி, அரசியலுக்கு வர்றதுக்காக ஒரு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே ஈஸியாக ஒன்று கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கும் பொழுது அதுக்குள்ளே வரக்கூடாது, வர்ற மாதிரியான ஐடியா இருக்க மாதிரி தெரியல இப்போதைக்கு. ஆனாலும் இங்கே நீட்டு வந்தால் பேசணும், கல்விக் கொள்கை வந்தால் கல்வி சார்ந்த எந்த பிரச்சனை வந்தாலும் கருத்து சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த ஏரியாவில் வேலை செஞ்சு அதை பற்றி கருத்து சொல்லாமல் இருக்க முடியாது.
இப்படி பேச வேண்டியது இருக்குது, இவ்வளோ விஷயமும் இருக்குது. அப்போது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது இயல்பாகவே என்ன வந்துருந்து, ஓகே இவ்வளோ நாள் பண்ணார், இப்போ பெரிய விழா எடுத்துட்டாரு கமல் சார், வேறு அடுத்து இறங்கிடுவார் அரசியல். அடுத்து அவ்வளோதான் ஒரு கேள்வி வருது. அவர் வருவாரா வரமாட்டாராங்கிறது இல்லை என்னோட கேள்வி. இதை எப்படி எதிர்கொள்றீங்க நீங்களா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. அரசியலுக்கு ஏன் அவங்க வரலை அப்படின்றது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட பதில் நினைக்கிறேன். தனிப்பட்ட புரிதல், தனிப்பட்ட பதில். அதுதான். அதுக்கு அண்ணா என்ன பதில் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்று இல்லை. ஆனால் அதுக்கான அடித்தளம் தான் அகரம் அப்படின்னு பார்க்கறது ஒரு அபதம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அது அபதம்னு நினைக்கிறேன்னா, இது எங்கேருந்து ஆரம்பிச்சது, ஏதோ ஒரு எனக்கு ஒரு அன்பு கிடைச்சிருக்கு, அதுலேருந்து நான் திருப்பி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற அந்த 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 நிலையை எல்லா இடத்துலையுமே 15 வருஷமாவோ 20 வருஷமாக ஆரம்பிச்ச நாள்லேருந்து அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார். அதுதான் தொடக்கம். இது தொடர்ச்சியாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாருமே கொடுத்தாங்க, அதனால இது தொடர்ச்சியாக வளர்ந்துச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் இதை வந்து இன்னைக்கு ஓகே வளர்ந்துச்சு, இது இந்த இடத்துல வந்து நிற்கிது, இன்னும் தேவை இருக்குது, தேவைக்கு எல்லாருமே வாங்க கை கொடுங்க, நம்ம ஒரு விஷயத்தை சேர்ந்து செய்வோம் அப்படின்னு நம்ம பேசுகிற இடமா இருக்கே தவிர, இதை வந்து அடித்தளமாக பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். பட் அது நம்ம கடந்து தான் போக வேண்டியிருக்கும். அதுக்கு பதில் நோக்கமாக தான் இல்லை, நம்ம கடந்து தான் போக வேண்டியிருக்கும். அதுக்கு பதில் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட இப்போ பேசும்போது டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். ஆமாம், வாய்ப்பு இருக்கும்போது அது நல்ல இன்டர்வியூ, நிறைய விஷயங்களை பேசணும். பல விஷயங்களில் ஒரு புரிதலும் வந்திருக்கு. எவ்வளோ எஃபெக்டிவாக இந்த ஏரியாவில் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சது. ரொம்ப முக்கியமாக எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற நான் முதல் கேள்வி கேட்டதில் எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிலாக இருந்தது. இல்லை, நான் 1-2 விஷயங்கள் மட்டும் கண்டிப்பாக ஆட் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஷயம் அகரம் எண்டிலேருந்து இதில் படித்து முடித்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்றது. ஏன்னா அவங்க சமூக புரிதலோடு இருக்காங்கன்றது நீங்களுமே பல இடத்துல உங்களோட அனுபவத்தில், அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண அனுபவத்தில் இருந்து சொல்லியிருக்கீங்க. சமூக புரிதல் மட்டும் இல்லை, சமூக பொறுப்போடையும் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஜவ்வாது மலையிலையும் கல்வராயன் மலையிலையும் இந்த மாதிரி மலைப்பகுதிகள் எந்த பகுதிகளில் இதுக்கு மேலே நாங்கள் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த போகிறோம்னு சொல்கிறோமோ அதை எடுத்து நடத்துறது முழுக்க முழுக்க அகரமோட முன்னாள் மாணவர்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அவங்க கல்வி இடைநிற்றல் இல்லாமல் தொடர்ச்சியாக தொடர்றதுக்கு ஸ்கூல் அளவுலையும் சரி அண்ட் கல்லூரி அளவுலையும் சரி, 12ஆம் வகுப்பு வரைக்கும் முடிச்சவங்க மேலே படிக்கணும், ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிறவங்க ஸ்கூலுக்குள்ளே வரணும். இதுக்கு ஒரு 60லேருந்து 70 முன்னாள் மாணவர்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் முழு நேரமாக நாங்கள் ஃபெலோஷிப் மாதிரியான ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதை எல்லா இன்னல்களையும் தாண்டி எடுத்து பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 70 பேர் வாழ்க்கையில் 2 வருஷம் 3 வருஷம் நான் போய் அங்கேயே தங்கி பண்ணுறேன், இன்டர்நெட் இருக்காது, ஃபோன் இருக்காது, இன்னைக்கு எல்லாமே தேவைப்படுற ஒரு சூழலில் அப்படி ஒரு வாழ்க்கையை நான் எடுத்துக்கிறேன் கையில் அப்படின்னு சொல்கிறது சாதாரணம் இல்லை. அப்படிப்பட்ட மாணவர்கள் தான் இதுக்குள்ளேருந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்க தான் இந்த மாற்றத்தை கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றதும் இருக்குது. ஸோ அதனால தான் சப்போர்ட் இன்னும் உரிமையாகவும் கேட்குறோம். பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க, அதுக்கு தயாராகி வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னா நம்மளால நிறைய விஷயங்கள் இன்னும் சரியாக பண்ண முடியும். சப்போர்ட் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறது ஆப்வியஸ்லி டொனேஷன்ஸ் இருக்குது, டைம் இருக்குது. ஏன்னா இங்கே வாலண்டியர்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அகரமோட ஆணை வேறுங்கிறது வாலண்டியர்ஸும் அண்ட் இதோட இது இயங்கிறதுக்கான அடிப்படை காரணம்ன்றது கல்லூரிகள் தான். இந்த கல்லூரிகளும் வாலண்டியர்ஸும் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வாலண்டியரிங் சப்போர்ட் எங்கே கொடுக்க முடிஞ்சாலும் அது ரொம்ப ரொம்ப நீங்கள் கொடுக்குற ஒரு டைம் ரொம்ப அர்த்தமுள்ளதாக மாறதை கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியும். அதுக்கான உதாரணங்கள் தான் நீங்கள் இங்கே பார்க்குற எல்லா வாலண்டியர்ஸுமே இருப்பாங்க. மூணாவது வந்து அகரமில் இது நிகழ்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கல்லூரிகள். எத்தனையோ கலைஞர்கள் வந்து ஓகே நான் 5 சீட் கொடுக்குறேன், நான் 10 சீட் கொடுக்குறேன், நான் சீட் கொடுத்துறேன், ஹாஸ்டல் மட்டும் நீங்கள் கட்டிடுங்க அப்படின்ற அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை அண்ட் அதில் நம்ம கொஞ்சம் சூஸியும் கூட சரியான கல்லூரிகளுக்குள்ளே நம்ம மாணவர்கள் அனுப்பணும் அப்படின்றதுக்குள்ள. ஸோ அப்படிப்பட்ட கல்லூரிகளும் சேர்ந்து நிற்கிறது தான் நகரம். ஸோ இது எல்லாருமே சேர்ந்து தான் இப்படி ஒன்றத்தை கட்டி எழுப்ப முடிஞ்சிருக்கு. அது சாதாரணமாக நிகழலை. ஸோ அந்த புரிதலோட யார் என்ன அசோசியேஷனோட வந்தாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வெல்கம் பண்ணிக்கிறதுக்கு. கேள்வி அதுவாக தான் இருந்தது. வாலண்டியர்ஸ் வேணும், உங்களோட நேரத்தை கொடுங்க அப்படின்னு சூர்யா அவர்கள் சொல்கிறாரு. நீங்களும் அதை தான் மென்ஷன் பண்ணுறீங்க. அப்படின்னா நான் வாலண்டியராக ஒர்க் பண்ண நினைக்கிறவங்க எப்படி உங்களை ரீச் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னாலும். அகரமோட ஆப் அண்ட் அகரமோட வெப்சைட் ரெண்டுமே இருக்குது. அகரமோட வெப்சைட் www.agaram.in. அந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ராசஸ் இருக்குது. வாலண்டியர்ஸ் அப்படியே நம்ம எடுத்துட முடியாது. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு பேசிக்காக ஒரு அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங்கை கடந்து அவங்க கன்சிஸ்டண்ட்டாக வரதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா அவங்க தொடர்ச்சியாக இதோட ட்ராவல் பண்ண முடியும். ரெண்டாவது அகரமோட ஆப் வந்து அகரம் ஃபவுண்டேஷன்னு இப்போதைக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ அந்த ஆப்லேயுமே வாலண்டியராக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுமே ரீச் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துவாங்க. பட் ஆப்ரேஷன்ஸ் நிறைய சென்னையிலேருந்து நடக்கிறதுனால தமிழ்நாடு முழுக்க நம்மளுக்கு வாலண்டியர்ஸ் தேவைப்படாங்க. பட் அது ஒரு காலகட்டம் தான். இந்த ஹவுஸ் விசிட்ஸ் போகும்போது, பிள்ளைங்களோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது, இந்த மாதிரியான தருணங்களில் தான் நம்மளுக்கான வாலண்டியர்ஸ் மற்ற இடங்களில் நடக்கும். பட் அது இல்லாமல் பெரும்பான்மையாக சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்ற இந்த 2-3 இடங்களில் மட்டும்தான்
பெரும்பான்மை வாலண்டியர்ஸ் நடக்கும் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த வாலண்டியர்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணி அவங்கள ஒரு மாதிரி ஸ்க்ரீன் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றத வேலைகள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு. ஸோ வாலண்டியர் ஆக நினைக்கிறவங்க வெப்சைட்லேயோ இல்லை ஆப்லேயோ நம்ம வாலண்டியரை பதிவு பண்ணிக்கோங்க. இன்டர்வியூலாம் இருக்கும். நைஸ். ஸோ எதையுமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் ப்ராப்பரான பர்சன்ஸ் அவங்களுக்கான விஷயம் என்ன, அவங்களுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறது இல்லையா? ஆமாம். ஏன்னா நம்ம இங்கே ஒரு அடலசன்ட் பிள்ளைங்களை டீல் பண்ணுறோம். ஸோ அதுக்குரிய மெச்சூரிட்டியோட அதுக்குரிய புரிதலோடுகளையும் தான் நம்மளுக்கு என்கரேஜ் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி ப்ராப்பராக பண்ணிட்டு தான் கொண்டு போகிறது அப்படின்றது. சூப்பர் மேம். நிறைய விஷயங்கள் பேசணும். அதனால் அகரம் பற்றின ஒரு நன்றி விஷால். நிர்வாக ரீதியாக இருக்கிற விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கோம். பட் கதைகளை நீங்கள் எல்லாருமே நிறைய கேட்டுட்டீங்க ஆல்ரெடி. அதனால் அதுக்குள்ளே அதனால இந்த ஏரியாலாம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அது மாதிரி தான் நான் இன்டர்வியூ எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப டீட்டெயிலாக பேசுனீங்க. நிறைய நோக்கங்கள் இருக்குது, கோல்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே சீக்கிரமாக அடையணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நேர்காணல் முடிச்சுக்கிறேன். நன்றி விஷால். நன்றி. தேங்க்யூ.